அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாத ராசி பலன்கள். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். இந்த 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களில் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகின்றது, என்னென்ன இந்த கிரகங்கள் மக்களுக்கு என்னென்ன நல்லவைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள், அதாவது மேஷராசி அப்படின்னும் பொழுது மிகவும் நன்மையானவர்கள், நல்லவர்கள் அப்படின்ற ஒரு பொருள் பொதுவாக உண்டு. அதாவது நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது இவர்களுக்கு. சார் எப்படி சார் சொல்றீங்க? அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ள வரும். அதுவும் மேஷராசின்னா அது செவ்வாயோட வீடு. இந்த இடத்துல இவர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன்களில் என்னென்ன நடக்க போகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துல குரு இருக்கார், கோச்சார குரு. 11ல் கோச்சார சனி கும்பத்தில் இருக்கார். இவர்களுக்கு வேலை நிமித்தமான சில விஷயங்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஃபர்ஸ்ட். 2வது, ஏதாவது வெளிநாடு செல்ல வேண்டிய காலம் இவர்களுக்கு நினைத்து கொண்டிருந்தால் இவர்களுக்கு அந்த விஷயமானது கனிந்து வரக்கூடிய ஒரு நன்மையானது நடக்க காத்திருக்கிறது. மேஷராசி அன்பர்கள் இப்போ பொதுவாக, சார் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம் சார், எங்களுக்கு கிடைக்கல, இவ்வளோ நாளாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க மனசில். இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க போகின்றது. கோச்சார குரு உங்களுக்கு நன்மைகளை அதிக அளவில் உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறார். சார் அப்புறம் எங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ நிவர்த்தி ஆக போகுது. அதற்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வாராக்கடன் இல்லை ஒரு இடத்துல போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க அந்த பணம்லாம் இப்போ ரிட்டர்ன் வரப்போகிறது. இது மாதிரியான ஒரு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்பொழுது மேஷராசி என்பர்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் இப்போது மாணவர்கள் +2 ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் மேஷராசி என்பர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகையாக நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சார் நாங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும், ஜாலியாக இருக்கணும், அதற்கு உண்டான ஒரு படிப்பு இருக்கா? சார் ஜாலின்னா நம்ம ஒரு விரும்பி அந்த வேலையை செய்யணும், அதற்கு என்ன படிப்பு இருக்குது அப்படின்னா, மேஷராசிக்காரர்கள் சிவில் இன்ஜினியரிங் படிப்பெடுத்து படித்தால் மிகவும் நல்லது. செவ்வாய் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மேஷராசி அன்பர்கள் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிப்பது சால சிறந்தது. நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. பழனி ஆண்டவனை தரிசிக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். வணக்கம்.